வணக்கம். சாந்தி என்டர்டைன்மெண்ட் சேனல். இப்போ வந்து இட்லிக்கு தக்காளி சாம்பார் வைக்க போகிறேங்க. அதுக்கு 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரே ஒரு கொட்டை புளி. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த சாம்பார் நைட்டு இருந்தாலும் வீணாக போகாது. அதுக்காக ஒரு கொட்டை புளி. உங்களுக்கு தேவையில்லைன்னா 5 தக்காளியாக கூட போட்டுக்கோங்க. இதை எடுத்து மிக்சியில் போட்டுக்கலாம். இதை அப்படியே வந்து அரைச்சிட்டு இதிலே வந்து ஒரு 2 ஸ்பூன் கடல மாவு போட்டு அரைச்சிடலாம். அரைச்சிட்டு வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி இதை வதக்கி கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சுட்டு, இப்போ சாம்பார் எப்படி தயார் பண்ணுறதுங்கிறத, தக்காளி சாம்பார், பருப்பு இல்லாமல் தக்காளி சாம்பார். இதை வந்து 2 ஸ்பூன் கடல மாவு போட்டுக்கலாம். என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம விஸ்கு வச்சு திராவணும். அதனால் இதிலே போட்டு அரைச்சிட்டா வெங்காயம் வெந்ததும் இது வந்து சேர்ந்து இருக்கணுங்கிறதுக்காக அவ்வளோதாங்க. இதை வந்து அப்படியே நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பற்ற வச்சாச்சு. வெங்காயத்தை வதக்கி வேக விடலாம். அது வந்து தக்காளி சாறில் வேகாது. அதனால் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு போட்டுட்டு வெங்காயத்தை வதக்கி கடுகு போட்டு வச்சுங்க. இது வெடித்ததும் கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டு கடுகு வெடித்ததும் கடலப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் போட்டுக்கலாம். போட்டு வெங்காயத்தை போட்டுடலாம். மழை நேரத்தில் கடுகு பயங்கரமாக மேலே வெடிக்கணும். கடுகு வெடிச்சிருச்சு. கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்புலாம் போட்டாச்சு. இது கொஞ்சம் வறுந்ததும் வெங்காயத்தை போட்டுருவோம். வெங்காயத்தை போட்டு கொஞ்சம் 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றணுங்க. வெங்காயத்தை போட்டுடலாம். வறுபட்டு போச்சு பாருங்கள். அவ்வளோதான். வெங்காயத்தை போட்டால் சரியாக இருக்கும். மிக்சியில் வந்து நம்ம நல்லா தண்ணியை கழுவி ஊற்றி ஒரு 1/2 லிட்ரு 3/4 லிட்ரு சாம்பார் ரெடி பண்ணுற மாதிரி வச்சிடலாங்க. இது வெங்காயம் வதக்கி வச்சு இதை வந்து தண்ணியை ஊற்றி அது பாடு வெந்துட்டுருக்கட்டும். இப்போ வந்து சாம்பார் ரெடி பண்ணலாம். ஃபஸ்ட்டு இதை அரைச்ச விழுதை எடுத்து ஊற்றிக்கலாம். நல்லா தண்ணி ஊற்றி கழுவி ஊற்றிடுங்க. ஏன்னா நம்ம வந்து ஒரு கொட்டை புளி, 4 தக்காளி போட்டு சாம்பார் வைக்க போகிறோம். இந்த மாதிரி சாம்பார் சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் விடவே மாட்டீங்க. 10 இட்லி சாப்பிட்லாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டு அல்லும். இதே மெத்தடில் நீங்கள் வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பெருங்காயம் பாருங்கள். பெருங்காயம், கொத்தமல்லி தழை,
அடுத்தது கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டாச்சு. அடுத்தது பவுடர்லாம் போடலாம். ஃபஸ்ட்டு மஞ்சத்தூள், குழம்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூன். அடுத்தது மிளகாய் மல்லி வத்தல் சாம்பார் பொடி 1 ஸ்பூன். அவ்வளோதாங்க. உப்பு, இது இந்த வெங்காயத்தை வேக விட்டு இதில் எடுத்து போட்டு கொதி வந்துடும். கொதி வந்துச்சுன்னா நல்லா சூப்பரான இட்லிக்கு தக்காளி சாம்பார் ரெடி ஆகிடுங்க. உப்பு பாருங்கள். ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு போட்டாச்சு. இது வெங்காயம் வெந்துருச்சு. இட்லி ஊற்று. சாம்பார் கொதிச்சு ரெடி ஆகிடுச்சு. இட்லி எடுத்துட்டு தக்காளி சாம்பார் ரெடி. இட்லி மேலே ஊற்றி சாப்பிட்டுட வேண்டியதாங்க. இட்லி ஊற்றியாச்சுங்க. வெந்துருச்சான்னு பார்ப்போம். வெந்து போச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நாங்கள் சாம்பார் ஊற்ற போகிறேன். தக்காளி சாம்பார் ஊற்ற போகிறோம். நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். நீங்கள் இதுமாரி சாம்பார் வச்சு சாப்பிட்டிங்கன்னா இன்னொரு 5 இட்லி சாப்பிடுவீங்க. மொத்தம் 12 இட்லி சாப்பிட்ருவீங்கன்னு வச்சுங்களேன். ஒரு 7 இட்லி சாப்பிட்ருவீங்க. அந்த மாதிரி இருக்கும் சாம்பார். தக்காளி சாம்பார் இட்லி ரெடி. நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.